இப்போ மகாவும் இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்வர்யாவும் கம்ப்ளீட்டாக திருப்பி ஒன்று சேர்ந்து இப்போ வந்து தன்னுடைய தங்களுடைய தங்கை கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும். நம்ம கல்யாணம் ஒழுங்காக நடக்கலை, அந்த கல்யாணத்தை சூப்பராக சிம்பிளாக பண்ணாலும் நல்லா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே கோடீஸ்வரி நமக்காக தான் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சான்னு இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழப்பங்கள், அந்த தசரதனும் வந்து இப்போ எப்படி செலவழிக்க போகிறோம்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னும் மாப்பிளையே கிடைக்கல, அதுக்குள்ள செலவுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சைட்லேயே. ஸோ இப்போ இந்த சமயத்தை தான் டக்குன்னு வந்து இப்போ ஐஸ்வர்யாவும் மகாவும் வீட்டுக்கு வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா, எதுக்கு உங்கள் வீட்டில் கேட்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வளர்த்த பிள்ளைங்கம்மா நாங்கள் போய் அப்படி கேட்போமாங்கிறாங்க. எது உங்கள் அம்மாவாம்மா? உங்கள் அம்மா தான் பணக்கார வீட்டுக்கார சம்மந்தம் வேணுங்கிறதுக்காக போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். இல்லை நீங்கள் வளர்த்த பிள்ளைங்க அடுத்தவங்க சொத்துக்கு நம்ம ஆசைப்பட மாட்டோங்கிறதெல்லாம் சிரிப்பாக இருக்குது, திடீர்னு இன்றைக்கி இவங்க மாறிட்டாங்கிறதுனால. ஸோ இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவ்வளோ இப்போ கலைவரங்களுக்கு இடையில் இப்போ இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த அனாமிகா பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நானும் நீயும் எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேலைக்கு போகிறத பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா முன்னாடியாச்சும் மாடலிங் பண்ணிருந்தாங்க, இப்போ அதுவும் பண்ண முடியாதுங்கிற நிலமை. இன்னொரு பக்கம் இவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா, மகாவை ஒழுங்காக வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்த கம்பெனிக்கு நான் போக மாட்டேன், கௌதம் போகிறாரு அதனால் நான் போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார்கிட்டேயோ வந்து சின்ன ஆர்டர் ஒன்று கொடுங்க, எந்த ஆர்டராக இருந்தாலும் பரவாயில்ல, டிசைன் பண்ணி தரேன், காசு கொடுங்க அப்படின்ட்டு அடுத்த வாரத்துக்கு வந்து இது வேணும் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. உடனே சூர்யா வந்து என்ன சொல்கிறாருன்னா, மகா கிட்டக்க நான் உங்களுக்கு ஆர்டர் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் உனக்கு தரேன் இல்லை நான் பணமே தரேன் அப்படின்னா அதெல்லாம் வேணான்ட்டாங்க. உங்கள் உதவி எங்களுக்கு தேவையில்லைன்னு கோவமாக தூங்கிடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் சித்ரா தேவி இவங்க பேசினதை ஒட்டு கேட்டு 5 லட்ச ரூபா பணத்தை கௌதம் கிட்ட கொடுத்து, இதை கொடுத்து அவள்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசை இடம் பிடிச்ச அப்படின்னா நம்ம இந்த வீட்டையே ஆளலாம் அப்படின்னு அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது சூர்யா காலையிலே எந்திரிச்சு அப்படின்னு தூங்கிட்டு இருக்க மனைவியோட அழகை ரசிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி போகுது எபிசோடு நினைக்கிறீங்க?